நீ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சு முடியவுமே அமித்ஷா நாடாளுமன்றத்துல பேசுறாரு 2026 செங்கோட்டையில கையில் எடுக்கவா இன்னொரு மிரட்டல். இந்த மிரட்டல் வந்தோடனே அமித்ஷாவை போய் செங்கோட்டையன் சந்தித்துட்டா அது பெரிய பிரச்சனையாயிருக்காக தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க. அது மாதிரி இங்க நாங்க நினைச்சா செங்கோட்டையனா பொதுச் செயலாளர், முதல்வர் வேட்பாளர், சசிகலாவை கட்சிக்கு அவைத்தலைவர், மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் பொருளாளர், டிடிவி தினகரன் இந்த கட்சியில துணை பொதுச் செயலாளர், இதான் கட்சி அப்படின்னு அங்கீகரிச்சிருவான். அப்படி எடப்பாடிய மிரட்டிதான் இன்றைக்கு நிர்மலா சீதாராமனை சந்திக்க வச்சு ஒரு மிரட்டல். நீ 120 சீட்டை நிப்ப, உன்னை நாங்க 80 சீட்டை காலி பண்ணி விட்டுருவோம், 40 சீட்டு தான் அதிமுக எடப்பாடி அணி வெற்றி பெறும். இங்க 114 சீட்ல 110 சீட் நாங்க வெற்றி பெற்றாச்சுன்னா நாங்க தான் பிஜேபி தான் முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சர், ஒத்துக்கிறியா? இதான் கண்டிஷன். எறும்பு மனிதனா இரும்பு மனிதனா தெரியல அமித்ஷா வந்துட்டாரு உதயகுமார் பார்வையில. அது மாதிரி அவங்க அண்ணா பேரையும் வச்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்ல, அமித்ஷா முன்னேற்ற கழகம் வச்சுக்கலாம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் திரு பசுவன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். என்ன நடக்கிறது அதிமுக என்ற குழப்பம் தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கிறது. இப்பொழுது 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து வந்தார். நேற்று பாத்தீங்கன்னாக்க இன்றும் பேசும்போது செங்கோட்டையன் அவர்கள் நிர்மலா சீத்தை சந்தித்திருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கிறது அதிமுகவில்? உண்மையில் பிஜேபி மறுபடியும் அதிமுக கையில் எடுத்து விட்டதா என்கிற பல்வேறு விமர்சனங்கள் எழுகின்றது. நீங்க அந்த கட்சியில தொடர்ந்து பெரிய பங்களிப்பு செய்தவர், அதற்காகவே வெளியில வந்தவர்களுடன் நீங்க என்ன நடக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? மீண்டும் பாஜக அதிமுகவை கையில் எடுத்திருக்கிறான்ற கேள்வி தவறு. புரட்சி தலைவர் அம்மா மறைவுக்கு பின்னாடி பாஜக கையில தான், தாமரைக்குள்ளதான் ரெட்டலை இருக்கு. மோடி அமித்ஷா பாக்கெட்டுக்குள்ளதான் ரெட்டலையும் அதிமுகவும் மாட்டிக்கிச்சு. நீங்க ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் அவர் மேல ஒரு மதிப்பு மரியாதையும் தொண்டர்களுக்கு உண்டு. நிறமாறாத பூ அவரு, வாடா மல்லி அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா யாரு இருந்தாலும் டெல்லியுடைய பாசிச பாஜகவுடைய அதிகார அந்த வெறித்தனத்துக்குள்ள யாரும் மீற முடியல. மடியில கனம் இல்லாதவன் தான் வெளியில பயம் இல்லாம இருக்க முடியும். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் கடுமையாக பாஜகவை எதிர்க்கிறது. புருடா போடுறாங்க, 1000 கோடி ஊழல், மது பாட்டில ஊழல், இங்க ஊழல்னு சொல்றாங்களே தவிர, அண்ணாமலை ஊது ஊழலாக ஊதிக்கிட்டு இருக்காரே தவிர எந்த ஊழலும் இல்லை. அதனாலதான் பாஜகவை திடமாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்குது. ஆனா அதிமுகவை பொறுத்தளவுல 4 வருஷம் அவங்கள கொள்ளையடிக்க விட்டு வேடிக்கை பார்த்து அவங்கள பூரா அதிகாரப்பூர்வமாக பிடிச்சு வச்சுக்கிட்டான். நீங்க தலைமைச் செயலகத்திலே முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவுடைய அறையிலே சோதனை நடந்துச்சு. இதுவரைக்கும் அந்த சோதனை குறித்து பாஜக யோக்கிய மாதிரி பேசுறாங்களே, சொல்லிருக்காங்களா? மணல் குவாரி ரெட்டி வீட்டுல எடுத்தாங்களே டைரியிலாம், அது சொல்லிருக்காங்களா? இதுல எல்லாத்திலயுமே அதிமுகவுடைய ஊழல் அதிகாரப்பூர்வமாக ஆதாரப்பூர்வமாக பிடிபட்டு இருக்கு. அதனால அதிமுகவை சின்னாபின்னமாக்க வேண்டுவதுதான் 2026 பாஜகவின் திட்டம். தொண்டர்கள் இருக்காங்க, அந்த தொண்டர்களை எல்லாத்தையுமே சின்னாபின்னமாக்கி பாஜக கட்சியில கொண்டு சேர்த்துடணும். அடுத்து திமுக எதுக்கணும்? 2 திட்டம். தமிழ்நாட்டுல திராவிட இயக்கம் 2ஐயும் வீழ்த்தணும். திமுக வீழ்த்த முடியாத முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப 2வது இடத்துக்கு வரணும். அப்படி வரணும்னா பாஜக அதிமுகவை தான் கையில் எடுக்கணும். அப்ப அதிமுகவை கையில் எடுக்கணும்னா ஊழல் கரைகளை பூரா கையில் எடுத்து வச்சிருக்காங்க. செங்கோட்டையன் ஏற்கனவே அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு தேதி கேட்டிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இவர் தான் முதல் தேதி கேட்டிருந்தது. அந்த தேதி கேட்கறதுக்கெல்லாம் தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி முதல் ஆளா போய் சரண்டர் ஆயிட்டார். வீராப்பா பேசிக்கிட்டு இருந்தாரு, நான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு. செங்கோட்டையன் இங்கிட்ட ஓபிஎஸ், இந்த பக்கம் டிடிவி பெரிய அடிமையா RSS காரர் மாதிரி ஆயிட்டாரு. கோல்வாக்கர் தம்பி மாதிரி, சாவாக்காருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி வந்துட்டாரு. டிடிவி மும்மொழி கொள்கை அண்ணாவே ஏத்துக்கிறாரு, ஏன் என்ன தப்பு என்ன அப்படின்ற அளவுக்கு போயிட்டாரு சாவார்கார் தம்பி டிடிவி. அதனால இந்த அடிமைகளை பூராத்தையும் சரி பண்ணியாச்சு. எடப்பாடி மட்டும் கொஞ்சம் முனப்போட நான் அப்படி சேர மாட்டேன், இப்படி சேர மாட்டேன் அப்படி செல்லமா கொஞ்சுவாங்கல்ல, அது மாதிரி செல்ல கொஞ்சம் இல்லாட்டி ஒரு அப்பி சேர்த்துருவான் பிஜேபி. அதனால செங்கோட்டையனை கையில் எடுக்கவா,
செங்கோட்டையில கையில் எடுக்கவா இன்னொரு மிரட்டல். இந்த மிரட்டல் வந்தோடனே அமித்ஷாவை போய் செங்கோட்டையன் சந்தித்துட்டா அது பெரிய பிரச்சனையாயிருக்காக தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இவரு இந்த விஷயம் எடப்பாடிக்கு கசிய விட்டு எடப்பாடி யாருக்கும் தெரியாம ஓடி ஓடி போய் காலில் விழுந்துருவோம் யாருக்கும் தெரியாம போனது டெல்லிக்கு. அவர் வந்துட்டாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் டெல்லி எஜமானன் அமித்ஷா வேலுமணியை கூட்டுவா, அவர்தான் புரோக்கர், சரியான புரோக்கர், அந்த புரோக்கரை கூட்டுவா அப்படின்னு, ஐயா ஐயா அந்த முனுசாமியும் கூட்டு வரையா இல்லாட்டி தப்பா நினைச்சிருவாங்க, சரி சரி அந்த முனுசாமியும் கூட்டுவா அப்படின்னு இவங்க எல்லாம் போய் சந்திச்சது. இப்ப செங்கோட்டை இன்னும் எங்க கையில தான் இருக்காரு. எடப்பாடி 120 சீட்டு தான், 114 சீட்டு எங்களுக்கு, நாங்க சொல்ற ஆள் தான் முதலமைச்சர், தேசிய ஜனநாயக கூட்டணி தான், இதெல்லாம் ஒத்துக்கிறேன். இதுல சின்னதா இல்ல நீங்க இந்த ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவெல்லாம் அதெல்லாம் நாங்க பாத்துக்குருவோம் அப்படின்னு மிரட்டி விட்டுருக்காங்க. அவர் கொஞ்சம் பணியாத மாதிரி இந்த விஷயத்துக்கு மட்டும் இந்த ஓபிஎஸ் டிடிவியை மட்டும் சேர்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. உங்களுக்கு நீ கட்சியில சேர்க்க வேணாம், கூட்டணியில சேர்த்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இன்னும் சரி கட்டணும், இன்னும் முழுமையா காலில் விழுக வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நிர்மலா சீதாராமனை சந்திச்சு ஒரு நாடகம், எடப்பாடிக்கு மிரட்டல். ஏய் நீ சரி வராட்டின்டா தேர்தல் ஆணையத்துல இப்ப சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, என்ன சொல்லிடுச்சு, தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு இந்த வழக்கை விசாரிக்க, இரட்டல் யாருக்கு, அதிமுக பொதுச் செயலாளர் யாரு, கொடி யாருன்னு சொல்றதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. அதாவது தேர்தல் ஆணையம், உச்ச நீதிமன்றம் எல்லாத்தையும் கையில மோடி கையில வச்சிருக்கிறனால அதான சரத்பவாருக்கு நடந்துச்சு, அங்க மராட்டியத்தில் நடந்தது, சிவசேனாக்கு நடந்தது. அது மாதிரி இங்க நாங்க நினைச்சா செங்கோட்டையனா பொதுச் செயலாளர், முதல்வர் வேட்பாளர், சசிகலாவை கட்சிக்கு அவைத்தலைவர், மீண்டும் ஓ பன்னீர்செல்வம் பொருளாளர், டிடிவி தினகரன் இந்த கட்சியில துணை பொதுச் செயலாளர், இதான் கட்சி அப்படின்னு அங்கீகரிச்சிருவான். அவர் அங்கீகரிச்சிட்டோமாக்க உங்ககிட்ட இருக்கிற அந்த அடிமை சாமியார் பூரா இருக்காங்க, கொத்தடிமை முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் பின்னாடியே வந்துருவாங்க. ஆட்டு மாட்டு கூட்டம், அது செம்மறி ஆட்டு கூட்டம், அப்படியே பின்னாடி வந்துடும். அதனால ஒண்ணு தனியா விரட்டுருவோம். கொடநாடு கொலை வழக்கு மேல இருக்கு, அங்க சிபிசிஐடி விசாரிச்சுக்கிட்டு இருக்கு, நாங்க சிபிஐ விசாரிக்குன்னு சொல்லிடுவோம். 2026 தேர்தல்ல உன்னை தூக்கி ஜெயில வச்சிருவோம் அப்படி எடப்பாடிய மிரட்டிதான் இன்றைக்கு நிர்மலா சீதாராமனை சந்திக்க வச்சு ஒரு மிரட்டல். இதெல்லாம் மறைமுக மிரட்டல். எடப்பாடிக்கு முழுமையா சரண்டர் ஆயிரு, 2 கையும் தூக்கி சரண்டர் அப்படின்னு சொல்லிருந்தோம். நாங்க சொல்றதுதான் நாங்க சொல்றதுதான் வேட்பாளர். அவங்க திட்டம் என்ன, 120 2 114 நாங்க நிப்போம். 114ல ஓபிஎஸ்க்கு 3 சீட்டு, ஓ பன்னீர்செல்வம், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் பிஹெச் பாண்டியன் மகனுக்கு, டிடிவிக்கு 3 சீட்டு, டிடிவி, செந்தமிழன், இன்னொருத்தர் தென் மாவட்டத்தில் ஒரு ஆளுக்கு, 3 பேருக்கு தான். மீதி பாட்டாளி மக்கள் கட்சி நாங்க கையில வச்சுக்கிருவோம். 85 சீட்ல பிஜேபி நிக்கும், நீ 120 சீட்டை நிப்ப, உன்னை நாங்க 80 சீட்டை காலி பண்ணி விட்டுருவோம். 40 சீட்டு தான் அதிமுக எடப்பாடி அணி வெற்றி பெறும். இங்க 114 சீட்ல 110 சீட் நாங்க வெற்றி பெற்றாச்சுன்னா நாங்க தான் பிஜேபி தான் முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சர், ஒத்துக்கிறியா? இதான் கண்டிஷன், இதான் கண்டிஷன். இதுக்கு ஒத்துக்கிட்டு இல்லாட்டி கோடி கோடியா கொள்ளை பணம். இப்ப செங்கோட்டையன் மீற முடியாது, செங்கோட்டையன் பிஜேபி கண்ட்ரோலுக்கு போயிட்டாரு. ஒரு நல்ல தொண்டர்களால் மதிக்கப்படக்கூடிய தலைமை தான். பிஜேபியை கண்டு பயப்படுறாங்கல்ல, காரணம் எல்லார்கிட்டயுமே ஊழல் இருக்குல்ல, ஊழல் இருக்கு, அளவுக்கு மீறின சொத்து, அளவுக்கு மீறின சம்பாத்தியம். ஆனா அதிமுகன்ற கட்சிய 2026ல க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு தப்பி தவறி திமுக ஆளுங்கட்சி ஆயிட்டா நம்ம எதிர்கட்சியா பிஜேபி இருக்கணும், இல்லாட்டி பிஜேபி வர வேண்டும் திட்டம் தான். நீங்க எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சு முடிவுமே, அமித்ஷா நாடாளுமன்றத்தில் பேசுறாரு, 2026ல் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கும், மதுபான ஊழல் கூட்டணியை ஊழல் ஆட்சியை விரட்டுவோம். எடப்பாடி சந்திச்சதுக்கு பின்னாடி எக்ஸ் தலைதளத்துல அமித்ஷா பதிவிட்டு இருக்காரு. ஆனா எடப்பாடி இதெல்லாம் அதாவது முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி மறைச்சிட்டு, நான் இருமொழி கொள்கைக்காக போய் கேட்டேன், நான் தமிழ்நாட்டுக்கு கல்வி நிதி ஒதுக்க போனேன் அப்படின்ட்டு எவ்வளவு ஃப்ராட் விடுறாரு பாருங்க. சரி, எக்ஸ் வலைதளத்துல அமித்ஷா அதை ஒத்துக்கிறாரா? மறுநாளே அண்ணாமலை வர சொல்லி, அண்ணாமலை வர சொல்லுங்கவா, எல்லாம் நாடகம் போட்டாச்சு, நீ நாடகத்தை அரங்கேற்றிக்க, உன்னை மாத்திரம்னு சொன்னாங்க. இனிமே தமிழ்நாட்டுல அதிமுக காரன் எடப்பாடி தலைமையிலான அதிமுக என்ன செய்யணும்னு கேட்டா, மோடிஜி வாழ்க, அமித்ஷாஜி வாழ்க, அண்ணாமலைஜி வாழ்கன்னு சொல்லிடுவான், இப்ப சாமி நம்ம ஆட்சி அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க.
அத எடப்பாடி இன்னும் சின்னதா ஓபிஎஸ் டிடிவி கட்சியில சேர்க்க மாட்டேன் சின்னமாவியும் அவங்கள நீங்க கூட்டணியா சேர்த்துக்கிறீங்கன்னு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காரு. வேட்பாளர்லாம் நாங்க தான் போடுவோம். அதிமுக வேட்பாளர் 120 வேட்பாளரும் அமித்ஷா கொடுக்குற பட்டியல் தான் முழுமையா சரண்டர் ஆயிரணும். அதுக்குதான் அப்படியே ட்ரம்ஸ் கார்டு தான். யாரு இவரு நம்ம செஸ் விளையாட்டுல வச்சிருப்பாங்களா அது மாதிரி இவரு ட்ரம்ஸ் கார்டா ஜோக்கரா சீட் விளையாட்டுல வச்சிருக்க மாதிரி ஜோக்கர் நம்ம செங்கோட்டையனை கையில வச்சுக்கிட்டு மிரட்டுறது. ஓகே புரியுது. ஆனா வந்து செங்கோட்டையனும் பாஜகவுக்கு பலியாகி விட்டாரான்னு ஒரு கேள்வி இயல்பா இடத்தையும் செய்யுது. அப்படின் போது அவரும் அடிமைக்கு விட்டாரா? அப்ப இதுல டிடிவி இவங்க தலைவர் குறிப்பாக அமித்ஷா வந்து ஒரு இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லி ஆர் உதயகுமார் சொல்லியிருக்காரு. அப்ப ஒட்டுமொத்தமாக பாஜகவிடம் அதிமுக அடகு வைக்கப்பட்டதா அல்லது மொத்தமாக கொடுக்கப்பட்டதா எடுத்துக்கொள்ளலாமா? ஏன்னா நீ செங்கோட்டையன் பேசுற பொழுது அதை அந்த கட்சியை வழிநடத்திய சொன்னாரு. ஆனா கிட்டத்தட்ட பாஜக அவருமே பார்த்துக்கிறத எப்படித்தான் புரிஞ்சுக்கிறது? இது என்ன சொல்ல வரீங்க? லேடியா மோடியான்னு கேட்டவர் புரட்சி தலைவி அம்மா. இந்தியாவில் மிகப்பெரிய அலை மோடிக்கு வீசிய நேரத்தில் மோடி அலையை தடுத்து நிறுத்திய ஆற்றல் புரட்சி தலைவி அம்மாவுக்கு உண்டு. ஆனா சட்டப்பையில இவங்க எல்லாம் அம்மா படத்தை வச்சிருக்காங்க. அம்மா படத்தை எடுத்துருங்க. இரும்பு மனித அம்மா நாங்கள் இந்தியாலேயே இதே உதயகுமார் உதவாக்கர்லன்னு சொன்னா. இப்ப நீ மோடி படத்தை அமித்ஷா படத்தை வச்சுக்க. இரும்பு மனுஷி இல்ல. இப்ப இரும்பு மனிதர் இவரு வந்துட்டாரு. நம்ம எறும்பு மனிதனா இரும்பு மனிதனா தெரியல. அமித்ஷா வந்துட்டாரு உதயகுமார் பார்வையில. அது மாதிரி அவங்க அண்ணா பேரையும் வச்சுக்கிற வேண்டிய அவசியம் இல்ல. அமித்ஷா முன்னேற்ற கழகம்னு வச்சுக்கலாம். நடுவுல காவி கலர் சிவப்பு கலர் போட்டு அமித்ஷா படத்தை வச்சுக்கலாம். உண்மையான அதிமுகவை அந்த அம்மா சொன்னாங்க கடைக்கோடி தொண்டு நடத்துவான் அதிமுகவை அப்படின்னாங்க. அந்த கடைக்கோடி தொண்டனா எங்களை போன்ற 1.5 கோடி தொண்டர்களும் இந்த அதிமுக கட்சியை நடத்துவோம். அவங்க எல்லாம் தூக்கி எறிய வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு தொண்டர்களால். இது தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி. அதனால அவங்க எடப்பாடி தலைமையிலான அணி அமித்ஷா முன்னேற்ற கழகம் அவங்க கொடி காவி சிகப்பு நடுவுல மோடியோ அமித்ஷா போட்டுக்க வேண்டியதான். இரும்பு மனிதன இரும்பு மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய புரட்சி தலைவி படத்தவோ எம்ஜிஆர் படத்தவோ அண்ணா படத்தவோ பெரியார் படத்தவோ திராவிடம்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எல்லாவித தகுதியும் இந்த கோஷ்டி இழந்துருச்சு. செங்கோட்டையனை பொறுத்தளவுல தொண்டர்களால் மதிக்கப்படக்கூடியவர் நல்ல மனிதன் தான். ஆனா ஆசை யார விட்டுச்சு. அது போக அவரையும் வந்து பிஜேபி கையில வச்சுக்கிட்டான். இப்ப தலைவர்களா இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடியவர்களை பிஜேபி மிரட்டி கொத்தடிமையாக அடிபடி வைத்திருக்கிறது. 1.5 கோடி தொண்டனு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். 1.5 கோடி தொண்டன் நிச்சயமாக இரட்டை இலையில் தாமரை மலருவதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். 2026ல தாமரை கருகும். இரட்டலையை மீண்டும் துளிர்க்க வைப்போம். இங்கே திராவிடத்தை காப்பது இப்பொழுது திராவிடமா ஆரியமான்ற பிரச்சனை. இப்ப திராவிடத்தை காக்கிறது திமுக தான். ஆனா 1.5 கோடி தொண்டனும் எம்ஜிஆர் இல்லை. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் பகை இருந்தது. எம்ஜிஆருக்கும் அம்மாவுக்கும் பகை இருந்தது. இப்பொழுது அது இல்லை. இப்பொழுது திராவிடமா ஆரியமா திராவிடத்துடைய மூல கொள்கைகளை திராவிடத்துடைய உயிர் கொள்கைகளை அழிப்பதற்கு ஆரியம் இங்கே கால் வைப்பதை அதிமுக எம்ஜிஆரின் தொண்டன் அம்மாவின் தொண்டன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் எல்லாம் இந்த தேர்தலில் திராவிடமா ஆரியமா என்ற பக்கம் திமுக பக்கம் நிற்க வேண்டிய காலகட்டத்தை இந்த அடிமை சாமியார்கள் கொத்தடிமை கூட்டம் உருவாக்கி விட்டது. செங்கோட்டையனா இருந்தாலும் டிடிவியா இருந்தாலும் ஓபிஎஸ் இருந்தாலும் சசிகலாவா இருந்தாலும் அதிமுக என்பது பிஜேபி இல்லாத தலைமையைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். அந்த பிஜேபி இல்லாத அதிமுக எதிர்காலத்திலே 2026 உருவாகும். ஓகே, இது வந்து வெறும் அதாவது ஒரு செங்கோட்டையன் ஒரு முன்னாள் முக்கியமான தலைவர் போய் சந்திக்கிறாங்கிறத தாண்டி இதுக்கு முன்னாடி முழுக்க பாஜக தான் இருக்குங்கிறத உறுதிபடவும் தெளிவுபடவும் உங்களுக்கு அடிமையான மனசுல முன்வைக்கிறீர்கள். அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கியதுக்கு ரொம்ப நன்றி.